கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 22:12. Matthew 22:12. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். இங்க ராஜா என்ன கேட்கிறாரு? சிநேகிதனே. நீங்க யோசிச்சு பாருங்க, ரொம்ப ஒரு அன்பா, அவனுக்கு ஒரு கனம் கொடுக்கக்கூடியதா, ஒரு பொறுமையா கேட்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆனா இதுல இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? 2 முறை சிநேகிதனை சொல்லக்கூடிய காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. மத்தேயு 26வது அதிகாரம் 50வது வசனத்துல யூதாஸ் காரியத்தை கெத்சமனே பூங்கால பார்க்கும்போது சிநேகிதனேன்னு சொல்றாரு. அதே மாதிரி மத்தேயு 20வது அதிகாரம் 13வது வசனத்துல இந்த கிருபையை நிராகரிக்கிற வேலைக்காரர்களை பார்த்து சொல்லும்போது சிநேகிதனே அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். அப்ப இங்க ராஜாவினுடைய பொறுமையும் மனுஷனுடைய காரியத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கிறது. அவர் என்ன இன்னும் ஒரு மன உருக்கம் உள்ளவராய் தான் இருக்கிறாரு. ஏன்னா ஏசாயா 1:18 சொல்லும்போது என்ன சொல்றாரு? வார் நம்ம 2 பேரும் இது பண்ணி லெட் அஸ் ரீசன் டுகெதர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப அங்க வரும்போது என்ன கேட்கிறாரு? கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் நீ எப்படிங்க, அதாவது எங்க எப்படி அவர் என்ன கேட்கிறாரு? நீ எப்படி வந்தன்னு கேட்கல, கல்யாண வஸ்திரம் இல்லாம. ஏன்னா நீ ஏன் இன்னும் ஒரு மறுசீரமைக்கப்பட்டவனா இல்ல, நீ உள்ள வந்தியே, ஏன் நீ கிருபையை நிராகரிச்ச? நீ என்னுடைய விருந்துக்கு நீ வந்தா என்னுடைய கண்டிஷன்ல தான் நான் வந்திருக்கணும். நான் விருந்து கூப்பிட்டேன், அப்ப எனக்கு ஏத்த மாதிரி நான் கொடுத்த உடையத்தான முடிச்சுட்டு வந்திருக்கணும். இப்ப ஒவ்வொரு கள்ள சீசனை பார்த்து கர்த்தர் கேட்கறது தான், நான் உன்னை கூப்பிட்டனே, நீ என்னைய மாதிரிதான் இருக்கணும். மத்தேயு 7வது அதிகாரம் 21-23 வரைக்கும் நீங்க அநேகர் கர்த்தாவே கர்த்தாவேன்னு அந்த நாள்ல கூப்பிடுவீங்க, நான் உங்க நாமத்தினால தீர்க்க தரிசனம் வரைச்சோம், அதெல்லாம் எல்லாம் சொல்லும்போது நான் என்ன சொல்லுவாரு? உங்களை ஒரு காலும் அறியேன்னு சொல்லக்கூடியதான். லூக்கா 6வது அதிகாரம் 46வது வசனத்துல ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, என்னை நோக்கி ஆண்டவனே ஆண்டவனே சொல்ற, ஆனா என்ன நான் சொல்றத நீ கேட்க மாட்டேங்கிற. ஏன்னா அங்க ரொம்ப சொல்லும் போது அவர் என்ன கேட்கிறாரு? நீ கல்யாண வஸ்திரமனம் இல்லாம நீ எப்படி வந்த? அதாவது உன்னுடைய பிரசன்னம் இல்ல, உன்னுடைய நீ போட்டிருக்க உடை, நீ மனுஷன் வந்தானேன்னு கோவப்படல, ஆனா அவனுடைய வாழ்க்கை மாறவில்லை என்று சொல்லக்கூடியதாக. நான் நேற்றைக்கு சொல்லும்போது சொன்னேன், எப்படி அது நீதியின் வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை தரிக்காம வந்தான். நான் என்ன பண்றான்? அதாவது எனக்கு கல்யாண விருந்து வேணும், ஆனா ராஜா வேணாம். எனக்கு அதுக்குரிய எல்லா பலனும் வேணும், ஆனா நான் மாற மாட்டேன். நான் மனம் திரும்பாமலே எனக்கு எல்லாம் வேணும், ஆனா என்ன எனக்கு கிருபை வேணும், ஆனா என்கிட்ட பரிசுத்தம் இல்லாம இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடியதாக. இப்ப அவன் என்ன பண்ணா? அழைப்பை ஏற்றுக்கொண்டா, ஆனா அழைப்பு கொடுக்கப்பட்ட காரியத்தை அவன் நிராகரிச்சான். அவன் கல்யாண விருந்துக்குள்ள வரணும்னு நினைச்சான், ஆனா அவன் என்ன அந்த வஸ்திரத்தை நிராகரிச்சான். அப்ப ராஜா ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிறாரு, அத நம்ம போடணும். ஆனா இங்க என்ன, அவனோ மறுமொழி சொல்லுவதற்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு வார்த்தையும் இல்லை. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இங்க இந்த வசனத்துல ஒரு பெரிய ஒரு காரியத்தை ஒரு கர்த்தருங்க வெளிப்படுத்துறாரு. ஏன்னா இந்த மனுஷனுக்கு என்ன இருந்துச்சு? நல்ல எனக்கு இந்த விருந்து வேணும், ஆனா கர்த்தருடைய நீதி வேண்டாம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல இன்றைக்கும் தேவன் ஒவ்வொரு கள்ள சீசனையும் அவர் தனிப்பட்ட முறையில அவர் பார்க்கிறாரு, தனிப்பட்ட முறையில அவர் கேள்வி கேட்கிறாரு. ஏன்னா நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தருடைய கிருபையை ருசித்து பார்த்த ஒரு மனுஷன் அதே மாதிரி இருக்க முடியவே முடியாது. ஏன்னா கிருபை என்ன பண்ணணும்? ஒரு மனுஷன் அப்படியே முழுமையாக மாற்றி சீரமைக்கும். ஏன்னா எந்த ஒரு மனுஷனும் ஏன்னா கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லக்கூடியதாக. அதனாலதான் யூதாஸ் காரியத்தை 3 வருஷம் கர்த்தரோடு இருந்தான், ஆனா அவனுடைய வெளியரங்கமான வாழ்க்கையில ஒரு மாறுதல் இருந்தது, உள்ளுக்குள்ள இல்லவே இல்லை. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம எல்லாருமே கர்த்தருக்கு முன்னாடி நம்ம நிற்கும் போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? நம்ம நான் சபைக்குள்ளதான் இருக்கிறேன்,
நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துலதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்துடக்கூடாது. ஏன்னா கர்த்தர் கொடுக்கிற அந்த நீதியை பெற்றுக்கொண்டு நாம் அப்படியே ஒரு புது மனிதனாய் மாற வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது என்றதை நம்ம புரிஞ்சிடவே கூடாது. அதனால எனக்கு அருமையானவரே, இன்றைக்கும் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவ வர்றாங்க. அவர்களுக்கு வெளியரங்கமான ஒரு காரியம், எனக்கு சொத்து வேணும், எனக்கு சுகம் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும்னு சொல்லி, ஆனா உள்ளான ஒரு மாறுதல் இருக்கிறதா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வல்லபிதாவே, இதோ இந்த மனுஷன் விருந்து எதிர்பார்த்தான், ஆனா தேவனுடைய நீதி அல்ல. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் வெளியரங்கமாக அல்ல ஆண்டவரே, உள்ளான மனுஷனில் ஒரு மாறுதல் ஏற்பட்டு உம்முடைய நீதியை பெற்றவர்களாய், அந்த நீதிக்கு தகுதியுள்ளவர்களாய் வாழ நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.